பீட்ரூட் கழிவு, கோஸ் கழிவு, வெங்காய கழிவு, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. நம்ம வீட்டுல காய்கறி கழிவு தான் இது. எதுக்காக நம்ம மாடி தோட்டம் வச்சிருக்காங்கன்னா, அவங்க காய்கறி விஷமா இருக்கு வெளியே வாங்கினா உரம்லாம் போட்டு, நம்ம வீட்டிலே மாடி தோட்டம் கீரை காய்கறி எல்லாம் பண்ணா இயற்கையிலே நம்ம சாப்பிடலாம் அப்படின்ற இதுலதான் சாப்பிடுறாங்க. அதுக்குதான் பண்றாங்களே. அதுக்கு அவங்க அந்த கழிவையே எடுத்து இதுல போட்டு பண்ணும்போது அவங்க கண்ணு முன்னாலே உரம் கிடைக்கும். கிச்சன் வேஸ்ட்லாம் இருக்குல்ல ஐயா, வீட்டுல சமைக்கிற உணவுகள் கழிவு இருக்குல்ல, பழக்கழிவு, காய்கறி கழிவு, அதுக்கப்புறம் சாப்பாடு மீந்து போனது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இது உள்ள போட்டீங்க அப்படின்னா உரமா கொடுத்துருவாங்க 30 நாள்ல. அப்படிங்களா? அதுதான் இதோட சிறப்பு. உழவின்றி உணவில்லை நேயலுக்கு ஒரு அன்பான வணக்கங்க. நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ மகாகுரு ட்ரேடர்ஸ்க்கு தாங்க வந்திருக்கோம். இது பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கு. இந்த கம்பெனியில பாத்தீங்கன்னா மாடி தோட்டத்துக்கு மிக முக்கியமான ஒன்று பாத்தீங்கன்னா இயற்கை உரம் தாங்க. அந்த இயற்கை உரத்தை நம்ம கிச்சன்ல ஃபுட் வேஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம காய்கறி வெட்டிட்டு அதை டஸ்ட்பின்ல வேஸ்டா போட்டுறோம். அதுக்கப்புறம் சிக்கன், மட்டன், அதுக்கப்புறம் மீன்லாம் வாங்கி வந்து சமைக்கிறோம். அதையும் நம்ம வேஸ்டா டஸ்ட்பின்ல போட்டுறோம். அதை வச்சு எப்படி உரமா மாத்தலாம், உரமா மாறிச்சு. கிட்டத்தட்ட வெறும் 30 நாள்ல இந்த மாதிரி மாத்திருக்காங்க. மிக ஒரு அற்புதமான ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஸோ இதை எப்படி நீங்க பயன்படுத்துறது, இந்த ப்ராடக்ட்டை பத்தின நாலேஜை இந்த எம்டி, இந்த கம்பெனியோட எம்டியை சந்திச்சு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் ஐயா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகேங்க சார். நம்ம உங்களை நேயர்களை அறிமுகப்படுத்துங்க சார். ஐயா, என்னோட பேர் ஸ்ரீதர். நான் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீ மகாகுரு ட்ரேடர்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வரேன். ஓகேங்க சார். இதுல நம்ம என்ன பொருளை விற்கிறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜிபின். ஓகே. இது பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல இருக்கிற உணவு கழிவு இருக்கு பாத்தீங்களா, காய்கறி கழிவு, பழக்கழிவு, நான் வெஜிடேரியன்லாம் இருக்குல்ல, கறி, மீன், இந்த மாதிரி இது சமைத்து அதுல கழிவு இருக்கு பாத்தீங்களா, அதை இதை உரமா மாத்துற ஒரு கருவி இது. ஓகே. இது பேர் ஜிபின். ஓகே. இதெல்லாம் நீங்க சேல்ஸ் பண்றோம். முழுக்க முழுக்க சேல்ஸ். ஆமா, இதுதான் பண்றோம். ஓகேங்க சார். இப்போ நம்ம சேனலை இன்வைட் பண்ணிருக்கீங்க. எப்படி எங்க சேனலை இன்வைட் பண்ணனும் உங்களுக்கு ஒரு ஐயா? இது பாத்தீங்க அப்படின்னா இந்த பொருளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த பொருள். ஓகே. அப்ப நான் உங்க வீடியோ எல்லாம் பார்க்கும்போது விவசாயம் சார்ந்த பொருள் தான் நீங்க போட்டுட்டே இருக்கீங்க. ஓகே. அதனால நான் உங்களை கூப்பிட்டேன். ஓகே. இதை கூப்பிட்டு நான் எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்காக தான் நம்ம இதை வச்சு தான் நம்ம பண்ணலாம் அப்படின்னு உங்களை வச்சு பண்ணும்போது இந்த பொருள் மக்களுக்கு போய் சேரும்ன்ற இதுல நான். சரிங்க சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட் பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? பண்ணலாம் ஐயா. சார், ஆக்சுவலா இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கே புதுசு, நாங்களும் இப்பதான் கேள்விப்படுறோம். ஸோ இதோட நேம் பாத்தீங்கன்னா ஜிபின் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜிபின்னா என்ன சார்? ஐயா, இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிச்சன் வேஸ்ட்லாம் இருக்குல்ல ஐயா, வீட்டுல சமைக்கிற உணவுகள் கழிவு இருக்குல்ல, பழக்கழிவு, காய்கறி கழிவு, அதுக்கப்புறம் சாப்பாடு மீந்து போனது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இது உள்ள போட்டீங்க அப்படின்னா உரமா கொடுத்துருவாங்க 30 நாள்ல. அப்படிங்களா? அதுதான் இதோட சிறப்பு ஐயா. ஓகேங்க சார். ஸோ அப்போ இதில் நீங்கள் இப்போ பழைய சாதம் போடுறீங்க, அதுக்கப்புறம் வேஸ்ட்லாம் போடுறீங்க. அதெல்லாம் போடுறப்ப நிறைய துர்நாத்தங்கள் வரும், அதுக்கப்புறம் பூச்சி, ஈலாம் மிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம போடுறப்ப இது எப்படி இருக்கும் சார்? இதில் வருமா? இல்லை ஐயா, இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் எதுவுமே நடக்காது. பூச்சி வராது, புழுக்கள் வராது, கொசு வராது, ஈ அந்த மாதிரி எதுவுமே வராது. அது மட்டும் இல்லாம லீக்கேஜும் வராது. உங்களுக்கு தண்ணி எல்லாம் லீக் ஆகும். மற்ற இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சில பின் எல்லாம் லீக் ஆகிறதெல்லாம் முன்னால இது அந்த மாதிரி இல்லை. இது பாத்தீங்கன்னா ஒரு மல்டி லேயர் பின். இது வெர்ஜின் பிளாஸ்டிக்கால ஆனது. அதனால உள்ள பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு எந்த விஷயமும் கெட்டது நடக்காது. இதுல அதுக்கேற்ற மாதிரி இதை டிசைன் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி ஆனா இது ஒரு பேட்டன்டான பொருள் இது. ஓகே ஓகே ஓகேங்க சார். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர், 3 ஸ்ட்ரக்சரா இருக்கு. இப்போ 3 பின்னு கிட்ட இருக்கு. இப்போ எனக்கு நான் ஒரு சிறிய மாடி தோட்டம் தான் வச்சிருக்கேன். நான் ஒன்னுத்தை மட்டும் வாங்கி பயன்படுத்திக்கலாமா, இல்ல 3மே வாங்குற மாதிரி இருக்குமா? ஐயா, இது என்ன பாத்தீங்க அப்படின்னா இது 3 வாங்கி பயன்படுத்தினாதான் நல்லது. ஏன் அப்படின்னா அதுதான் கரெக்டும் கூட. ஏன்னா இந்த ஒரு பின் இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு 4-5 பேர் இருக்கிற குடும்பத்துல நீங்க பயன்படுத்தினீங்கன்னா ஒரு 15 நாள் ஆகும் இது ரொம்பறதுக்கு, இந்த கழிவு ரொம்பறதுக்கு. அதுக்கப்புறம் 30 நாள் ஆகும் உரமா மாறுறதுக்கு. அப்ப அந்த 30 நாள் வரைக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அப்ப வர்ற கழிவை நீங்க வெளியே போட முடியாது. அந்த கழிவு அப்ப இந்த 2 பின்ல ஒரு பின்லயும் நீங்க போட்டு டோட்டலா பாத்தீங்கன்னா 45 நாள் ஆகும் இந்த பின்னு 3மே ரொம்பறதுக்கு. அதுக்குள்ளே இருக்கிறது உங்களுக்கு உரமா ஆயிடும். அதனால இது 3 பின்னு யூஸ் பண்றதுதான் சிறப்பு. அது மாதிரி தான் நாங்க கொடுக்குறோம். ஓகேங்க சார். இப்போ இந்த பின்னில் நம்ம எந்தெந்த பொருட்கள்லாம் உள்ள போடலாம், எந்தெந்த பொருட்கள்லாம் போடக்கூடாதுன்னு பேசிக்கா தெரிஞ்சுக்கலாமா? ஐயா, எதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்றேன். கொட்டாங்குச்சி போடக்கூடாது ஐயா, பேப்பர் போடக்கூடாது, முடி அந்த மாதிரி இதெல்லாம் அந்த ஹேர் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் போடக்கூடாது, பிளாஸ்டிக் போடக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே போடக்கூடாது ஐயா. முக்கியமா என்ன ஒண்ணா, தண்ணி ஊத்தக்கூடாது ஐயா உள்ள. இப்ப ரசத்தை ஊத்துற, சாம்பாரை ஊத்துற, மோரை ஊத்துறன்னு ஊத்தக்கூடாது. எதெல்லாம் போடணும், எப்படி போடணும்னு சொல்றேன். காய்கறி கழிவை போட்டுக்கலாம், நான் வெஜிடேரியன் கழிவெல்லாம் போட்டுக்கலாம், பழக்கழிவெல்லாம் போட்டுக்கலாம்,
இது இல்லாம சாப்பாடு எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து போட்டுக்கலாம். ஆனா அது எப்படி போடணும் பாத்தீங்கன்னா, இப்ப ஈரப்பதமா போட்டுக்கலாம். பட் ஆனா தண்ணியோட போடக்கூடாது. அது வந்து என்னன்னா, இப்ப சாப்பாடு இருக்கா, தண்ணி ஊத்தி வச்சிருவாங்க. இப்ப சாப்பாடு வந்து அதை போடணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, அந்த சாப்பாடை வாஷ் பேஷன்ல புழிஞ்சிட்டு அதை இது உள்ள போட்டுக்கலாம். அதே மாதிரி காய்கறி கழுவி கட்டி தண்ணியில போடுவாங்க, அதை புழிஞ்சிட்டு தண்ணியை வாஷ் பேஷன்ல ஊத்திட்டு புழிஞ்சிட்டு இது உள்ள போடணும். ஈரப்பதமா போட்டுக்கலாம், பட் ஆனா வந்து தண்ணியோட போடக்கூடாது, அவ்வளவுதான். ஓகே சார், கரெக்டாக சொன்னீங்க. ஏன்னா நம்ம டஸ்ட்பின்ல வந்து ஏனோ தானோன்னு போட்டுடுறோம். அந்த மாதிரி பார்க்காம இது ஒரு உரம் கருவியா பார்த்து பயன்படுத்தணும். உர கருவி தான். ஓகே ஓகேங்க சார். ஸோ அப்படி போடுறப்ப நமக்கு அவுட்புட் இன்னும் பெஸ்ட்டாக வரும், நல்லா வரும். ஓகேங்க சார். சார் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உரம் வந்து கடைகளிலே வாங்க ஆரம்பிச்சாங்க, கடையிலையும் விற்கிது. இப்போ நான் ஏன் சார் இதை வந்து கஷ்டப்பட்டு இதை வந்து ஒரு மணி கொடுத்து வாங்கி நானே இதை உற்பத்தி பண்ணணும்? கடையிலே வாங்கிக்கலாங்கல்ல. ஐயா கோச்சுக்காதையோ, உங்களுக்கு ஒண்ணு கேட்கிறேன். இப்போ நீங்க வந்து இயற்கை உரம்லாம் வாங்குறாங்கல்ல, நிறைய விவசாயிகளையும் நீங்க எடுத்துருக்கீங்க, உங்களுக்கும் தெரியும். இப்ப இயற்கை உரம் வாங்குறீங்கல்ல கடையில இருந்து, உண்மையாவே அது வந்து இயற்கை உரம் தானா? அது நம்மளுக்கு தெரியுமா? நீங்க கன்ஃபார்மா சொல்ல முடியுமா? கம்பெனில அப்படி போட்டு விக்கிறாங்க சார், நம்ம ஆனா மேனுவலா போய் பார்க்க முடியாதுல்ல. ஆனா இங்க அப்படி இல்ல ஐயா. இது வந்து என்ன அப்படின்னா, நம்ம கண்ணு முன்னாலேயே நம்ம சாப்பிடுற கழிவை நம்ம இதுல போட்டு உரமா எடுக்கும் போது அது ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும் நம்மளுக்கு. பா, இது இயற்கை உரம் தான்டா. ஏன்னா இன்னைக்கு மாடி தோட்டம் வச்சிருக்கவங்க எல்லாம், காய்கறி எல்லாம் எதுக்காக நம்ம மாடி தோட்டம் வச்சிருக்காங்கன்னா, அவங்க காய்கறி விஷமா இருக்கு வெளியே வாங்கினா உரம் எல்லாம் போட்டு, நம்ம வீட்டிலே மாடி தோட்டம் கீரை காய்கறி எல்லாம் பண்ணா இயற்கையிலே நம்ம சாப்பிடலாம் அப்படின்ற இதுலதான் சாப்பிடுறாங்க. அதுக்குதான் பண்றாங்களே. அதுக்கு அவங்க அந்த கழிவையே எடுத்து இதுல போட்டு பண்ணும்போது அவங்க கண்ணு முன்னாலே உரம் கிடைக்கும் 30 நாள்ல சார். அதாவது அவங்க காய்கறி உற்பத்தி பண்றதுக்கே கடையில வாங்காம நம்மளே சாப்பிடுறதுக்கு தான். அப்ப அந்த உரத்தையுமே நம்மளே உற்பத்தி பண்ணலாம். ஆமா ஆமா, அதானே. ஓகே, அதான் அதோட சிறப்பு. சார் இப்போ இந்த ஜிபின் வந்து நம்ம எங்க வச்சு பயன்படுத்தணும் சார்? ஐயா, இந்த ஜிபின் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுப்படியில கூட, கிச்சன்ல கூட வச்சுக்கலாம், பால்கனியில வச்சுக்கலாம். என்ன எங்க வைக்க கூடாதுன்னா, மழையில நனைகிற மாதிரி வைக்க கூடாதுங்க, அவ்வளவுதான். மீதி எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். இது பிளாஸ்டிக்னு சொன்னீங்க, அப்ப இதோட தரம் எப்படி சார் இருக்கும்? வெர்ஜின் பிளாஸ்டிக். வெர்ஜின் பிளாஸ்டிக்ன்றது பாத்தீங்க அப்படின்னா நீடித்து உழைக்கதான் வெர்ஜின் பிளாஸ்டிக். ஓகே, 10 வருஷத்துக்கு மேல உழைக்கும். இது ஒன்னும் யூஸ் பண்ணதானே, திறக்கிறது மூடுறது இழுக்கிறது அப்படிதான் இருக்கு போகுது. அதனால வந்து 10 வருஷத்துக்கு மேல உழைக்கும். 10 வருஷம் கிட்ட வரும், மேல வரும். 10 வருஷத்துக்கு இல்ல, 10 வருஷத்துக்கு மேல வரும். இப்போ இந்த ஜிபின் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல மாடி தோட்டம் வச்சிருக்காங்கல்ல, அவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து பயன்படுமா சார்? அப்படி இல்லையா. இப்போ நீங்க சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, அவங்க வச்சிருக்காங்க. அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மாடியில இருந்து ஒரு 4 மாடி 5 மாடியில இருந்து லிப்ட்லயே இறங்க கூடாதுன்ற இதெல்லாம் இருக்கு. இதுக்குன்னு ஆள் வச்சுதான் அந்த கழிவே எடுக்கணும், அவர் மாடியில தான் இறங்குவார். இந்த மாதிரிலாம் இருக்கு. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாம் இதை பயன்படுத்தினாங்க அப்படின்னா இந்த உணவு கழிவை வந்து உரமா கன்வெர்ட் பண்ணிடலாம். அப்படின்றப்ப ஸ்மெல்லே வராது, அவங்க லிப்ட்லயே கொண்டு வந்துடலாம். இதுக்குன்னு ஒரு ஆள்லாம் வைக்க தேவையில்ல, அவங்களே ஒரு பேக்கை போட்டு கீழே நர்சரிக்கு எங்கேயாவது பக்கத்துல அவங்க போற வழியில கொடுத்து காசா ஆக்கிடலாம். ஏன்னா இன்னைக்கு ஆன்லைன்ல வந்து 1 கிலோ உரமே பாத்தீங்கன்னா மினிமம் 200 இருந்து 250 ருபீஸ் விற்கிறாங்க. இதை வந்து நீங்க ஹோல்சேல் விலையில 90 ரூபா 100 ரூபா கொடுத்தா கூட ஒரு பின்னுக்கே பாத்தீங்கன்னா 10 கிலோ, 3 பின்னுக்கு 30 கிலோ வரும். 15 நாளைக்கு ஒரு தடவை சொல்றேன் நான். ஓகே சார், ஒரு பின்ல அப்ப 10 கிலோ கால்குலேஷன், 10 கிலோ வந்து உரமா கிடைச்சிடும் நம்மளுக்கு. அப்படின்றப்ப இந்த பின்னை நீங்க வாங்குற பின்னே 3 மாசத்துல அவங்களுக்கு வந்து ஹோல்சேல் விலையில சொல்ற 100 ரூபா 1 கிலோ உரமா கன்வெர்ட் பண்ணா கூட 30 கிலோ 3000 ரூபாய். ரெண்டு வாட்டி இவங்க எடுத்தாங்கன்னா இந்த 2 பின்ல வந்து 6000 ரூபாய் எடுத்துடலாம் அவங்க. இதோட பொருளோட விலை வந்து 5200 ரூபாய் தான். அப்படின்றப்ப அந்த வந்து அவங்களுக்கு வந்து இதை வந்து போட்டதா 2 மாசத்துல எடுத்துடலாம் அவங்க. ஓகே சார், அப்ப அவங்களுக்கு ஒரு வருமானமாவும் இது இருக்கு. கண்டிப்பா சார். இப்போ இந்த ஜிபின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எங்களுக்கு கேட்குறப்ப இதோட யூசஸ்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஸோ இது நீங்கள் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காட்ட முடியுங்களா? கண்டிப்பா ஐயா, வாங்க. ஸோ இது ஃபுல்லாமே இருக்குங்களா இதில்? ஐயா, இது 30 நாள் ஆன உரம் ஐயா இது. ஓகே ஓகே, அது காய்கறி கழிவை நம்ம உரமா போட்டிருக்கோம், அவ்வளவுதான். ஓகே, உரமா ஆயிடுச்சு. அப்படியே இந்த இது உள்ள போட்டதுனால ஓகே உரமா ஆயிடுச்சு. ஓகே, இது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா கரிசல் மண் மாதிரி இருக்கு பாருங்க. ஆமாங்க, உங்களுக்கு தெரியும், நீங்க விவசாய ரிலேட்டடோட நிறைய பேரோட பழகினதுனால நான் சொல்றேன். கிட்டத்தட்ட மண் காலத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா கரிசல் மண் தான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியே. ஆமாங்க, இது எல்லா விவசாயிகளுக்கும் தெரியும். அந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. என்னன்னா நுண்ணுயிரா இருக்கும் இதுல. இதனால பாத்தீங்க அப்படின்னா விளைச்சல்ல இருந்து ருசி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அருமையா இருக்கும். இந்த உரத்தால பண்ற காய்கறி ஆகட்டும் மலர்கள் ஆகட்டும் எல்லாமே விளைச்சல் அதிகமாகவும் இருக்கும், தரமாகவும் இருக்கும். ஓகே சார், அப்போ மகசூல் டேஸ்ட் எல்லாமே அருமையா இருக்கும். ஓகேங்க சார். ஸோ இது வந்து நீங்கள் ஆக்சுவலாக ஒரு 3 பின்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி ஒரு முடிஞ்ச ப்ராடக்ட் இது. கண்டிப்பா கண்டிப்பா, இது டெமோ மாதிரி எங்களுக்கு பண்ணி கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 பின் தான் இது. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஒரு பின் இது வந்து ரிமூவபிள் தான், அழகாக இது பண்ணலாம், ரிமூவ் பண்ணிடலாம், ஈஸியானது தான். ஏன்னா ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா உரம் தான் இருக்கிறதே பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 10 கிலோ தான் இருக்கும் அந்த உரம் உள்ள. இப்போ நான் வந்து ஒரு பின்னை கலட்டி
அது எப்படி ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணணும் அப்படின்றத நான் காட்டுறேன். பிகினிங்ல இருந்து இதை எப்படி செட் பண்றது, எப்படி நம்ம பண்றது, இந்த ஒரு இது பாத்துக்கிட்டீங்கன்னாவே போதும், எல்லாமே ஈஸியா பண்ணிடலாம். அவ்வளவுதான், எல்லாமே அதே மாதிரி தான் வரும். சார் இப்போ டெமோ பார்த்துலாங்களா சார்? கண்டிப்பா சார், டெமோ பார்த்துடலாம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாட்டம் ட்ரே. ஓகே. இது வந்து இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விளிம்பு இருக்கு பாத்தீங்களா, இந்த இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா டீகாம் ஃப்ளோரிஷா போடணும். ஓகேங்க சார். அது இப்ப நம்ம பண்ணி காட்டுவோம் எப்படின்னு. ஓகேங்க சார். இப்போ இந்த இதுவுமே ப்ராடக்ட் கூட கொடுத்துருக்கீங்க சார்? ஆமாங்க ஐயா, இது வந்து டீகாம் ஃப்ளோரிஷா ஒரு 2.5 கிலோ வருது. இதை வந்து நாங்க ப்ராடக்ட்டோடயே கொடுத்துருவோம் நாங்க. ஓகே. 6 ஸ்பூன் போடணும் ஐயா. ஓ, ரேஷியோ இருக்கு இது? ஆமா, 6 ஸ்பூன் போடணும். ஓகேங்க சார். 3 பின்னுக்கு 6ஆ? இந்த இந்த ட்ரேல ஒரு 6 ஸ்பூன் போடணும். ஓகேங்க. இது பாட்டம் ட்ரே. இதுக்கு அப்புறம் தான் அதை வந்து நம்ம செட் பண்ணுவோம். அது எப்படின்னு சொல்றேன் பாருங்க. ஓகேங்க சார். இன்னும் போடுங்க. பாருங்க ஐயா, இது வந்து போட்டாச்சு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா இன்னர் ஷெல். இங்க பாருங்க, இந்த புடி இருக்கும். இன்னர் ஷெல்ன்றது இந்த புடி இருக்கும். ஓகே சார். இது இன்னர் லேயர். இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபிட் பண்ணணும். பண்ணுங்க. இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அவுட்டர் லேயர். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டாப் ரிங். இது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா லேடிஸா ஃபிக்ஸ் பண்ணலாம். இது வந்து ஜென்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ஈஸியான ஒரு விஷயம் தான். வீட்டில் இருக்கிற லேடிஸா இதை இன்ஸ்டால் பண்ணிடலாம். அது அவ்வளவுதான். இங்க பாருங்க, இங்க பாருங்க, இதோட ஃபிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளவுதான். இந்த இது எல்லாம் ஈஸியா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா திருப்பியும் வந்து டீகாம் ஃப்ளோரிஷா போடணும். அது பாத்தீங்கன்னா 1 இன்ச் வரைக்கும் போடணும். போடுங்க. நம்ம ஸ்டார்டிங்லயே போட்டோம், எதுக்காக செகண்ட் டைம் போடுறோம்? ஏன்னா இது வந்து அடுத்த லேயர். இதுல ஒரு ஹோல்ஸ் இருக்கும். இது உள்ளதான் நீங்க இது ஏர் சர்க்குலேட் ஆகும். அது கீழே உள்ள லேயர் வந்து தண்ணி ஏதாவது ஊத்துனா கூட அது கீழே வந்து ஃபில்டர் ஆயிடும். அது ஓகேங்க சார். அவ்வளவுதான். இது ஒரு 1 இன்ச்சுக்கு போட்டுக்கணும். போட்டுட்டா இப்ப அந்த காய்கறி கழுவி எடுங்க, போடுங்க. இது வந்து கிச்சன் வேஸ்ட், நம்ம வெஜிடபிள் வேஸ்ட். இது பாருங்க, இது வந்து ஒரே இடத்துல போடக்கூடாது, உள்ள பரப்பி விடணும் அப்படியே. ஓகேங்க சார். இப்போ இதுல என்னென்ன வச்சிருக்கீங்க சார்? இதுல வந்து பீட்ரூட் கழிவு, கோஸ் கழிவு, வெங்காய கழிவு, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. நம்ம வீட்டுல காய்கறி கழிவு தான் இது. போட்டாச்சு. இதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா டீகாம் ஃப்ளோரிஷ். இன்னைக்கு அந்த ஒரு நாள் கழிவுது. இப்ப டீகாம் ஃப்ளோரிஷை வந்து தூவி விடணும். அவ்வளவுதான். சும்மா ஒரு 2 ஸ்பூன் போதும். சும்மா 2 கை தான், சின்னதா. அவ்வளவுதான். இது அப்படியே தூவி தான் விடணும் சார். இப்போ உங்ககிட்ட கஸ்டமர் வாங்கினதுக்கு அப்புறம் இப்போ அவங்க நிறைய பேர் வந்து வெளியூர்ல இருந்து வாங்குறாங்க. இப்போ அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்றதுக்குலாம் நிறைய டவுட்ஸ் வரும். ஆமா ஐயா. ஐயா இப்போ வந்து அதுக்கான ஒரு டீடைல்டான வீடியோ வந்து எங்ககிட்ட இருக்கு ஐயா. அது வந்து உங்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்து எங்க லிங்கை கொடுக்குறோம். அதை நீங்க போட்டீங்கன்னா அதை பார்த்தாவே போதும், ஸ்பூன் ஃபீடா இருக்கும். சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் அதை பார்த்தா லேடிஸே சொல்றேன் அழகா பண்ணிடலாம் அவங்க. ஓகேங்க சார். அதை மீறி இந்த சந்தேகம் வந்தா கால் பண்ணலாம் ஐயா. தாராளமா 10 மணில இருந்து 6 மணிக்குள்ள 7 நாளும் ஃபோன் பண்ணலாம் அவங்க. ஓகேங்க சார். கால் சப்போர்ட்டும் பண்றீங்க? கண்டிப்பா பண்றோம். ஓகேங்க சார். இப்போ நிறைய பேர் வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பாக்குறாங்க. இந்த ப்ராடக்ட்டை பை பண்ணனும்னா அவங்க எப்படி பை? ஐயா எங்க கிட்ட வந்து கால் பண்ணி இத ஆன்லைன்ல வந்து 100% அட்வான்ஸ் ஐயா போட்டாங்க அப்படின்னா நாங்க என்ன பண்ணுவோம்னா டிரான்ஸ்போர்ட்ல பேக்கிங் எங்க கிட்ட வந்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஐயா. நாங்க வந்து அதை ஒரு சின்ன இதுல வந்து கவர் பண்ணி நாங்க கொடுத்துருவோம். அது வந்து ஹேண்ட் கேரியில 5200 ரூபாய் கொடுத்தா கொடுத்துருவோம். இல்ல எங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு எங்களுக்கு பேக் பண்ணி எங்களுக்கு டெஸ்பாச் பண்ணுங்க அப்படின்னா அதுக்கு தனியா பைசா ஆகும். அது 2 பேல நாங்க VRL டிரான்ஸ்போர்ட் மூலமா அனுப்பிச்சு விட்டுருவோம். மேட்டூர் அவங்க எந்த ஊர்ல எந்த டிரான்ஸ்போர்ட் பார்க்குமோ அவங்க 2 பே மூலமா அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கான பேக்கிங் சார்ஜஸ் வந்து எங்களுக்கு கொடுத்துட்டு அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கான இதை வந்து அவங்க பே பண்ணி அவங்க வாங்கிப்பாங்க. ஓகே. சென்னையில இருக்கவங்க டைரக்டா ஃபேக்டரியே வந்து வாங்கிக்கலாம். ஃபேக்டரி அட்ரஸ் இல்ல எங்க கிட்ட வந்து அவங்க வந்து வாங்கிறதுக்கு முடியல, நீங்க வந்து எங்களுக்கு டெலிவரி பண்ணுங்க காசை போட்டு விட்டாங்கன்னா நாங்க அந்த டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ் மட்டும் நாங்க பைக்ல அந்த பெட்ரோல் சார்ஜஸ் மட்டும் அடிஷனலா வாங்கிப்போம். உங்க கம்பெனி அட்ரஸ் எங்க ஐயா? கம்பெனி அட்ரஸ் வந்து எங்களுக்கு என்னன்னா அம்பத்தூர் SV நகர் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கு ஐயா. ஓகேங்க சார். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம சேனலை இன்வைட் பண்ணி நீங்கள் தெரியப்படுத்திருக்கீங்க. இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் விவசாயம் சார்ந்த நிறைய ப்ராடக்ட் நீங்கள் வந்து ஃபியூச்சரில் வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி.